அன்பான தேவனுடைய பிள்ளைகளையே இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு February 21, 2023 தெரிந்தெடுப்பு. நம்ம இருதயத்துல காயங்களும் கசப்பும் மன்னிக்க முடியாத இருப்போமானா அதை விட்டு எப்படி வெளியே வர்றது, அதுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பெண்மணி என்னிடம் ஒரு தடவை அவளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டால், அது என்னன்னா, அவளுடைய அப்பாவுக்கு விரோதமாக ஒரு சபை செய்த பெரிய பாவத்தை குறித்து சொன்னா. அவங்க அப்பாவை ஒரு வருஷத்துக்கு முன்பதாக அந்த சபையினர் போதகராக இராதபடிக்கு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ அந்த முழு சபையையும் நீங்க எப்படி மன்னிக்க முடியும், மன்னிப்பீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. இதன் விளைவாக அநேக உறவுகளும் பாத்தீங்கன்னா உடைந்து போயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த பெண்மணியின் வலியும் வேதனையும் ஆழமான பாதிப்பையும் புதியதாக இருந்தாலும் அவள் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாள். அவள் விஷயத்தில் அவள் மன்னிப்பதை தெரிந்தெடுத்தால், மன்னிப்பு என்பது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம் அல்ல, அது ஒரு தெரிந்து கொள்ளலாகும். அது என் முழு விருப்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு செயலாகும். அது சாத்தியம்தான். மன்னிக்க பலன் தந்த தேவனுக்கு நன்றி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தேவ கிருபை, அவர் நம்மை என்ன செய்ய அழைத்தாரோ அதை செய்ய விருப்பத்தையும் பலனையும் நமக்கு தருகிறது என்று வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பகுதியில கசப்போ காயங்களோ உள்ளதா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. மன்னிக்க முடியாத இருக்கிறீங்களா? யாரையாவது உங்களுக்கு விரோதமா செய்த காரியங்களை மன்னிக்க முடியாம இருக்கிறீங்களா? அப்படி இருந்தா தேவனிடத்துல கேளுங்க. அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விருப்பத்தையும் பலனையும் உங்களுக்கு தர சொல்லுங்க. பின்பு மன்னிக்க தெரிந்தெடுங்க. இப்போ ஒரு சின்ன ஜெபம் செஞ்சிடலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்னைக்கு நாங்க மன்னிக்கிறத குறித்து நாங்க தெரிந்தெடுக்கணும். எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் அப்பா நாங்க மன்னிக்க தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எங்களால இதை சுயபலத்தினால செய்ய முடியாது. நீங்க எங்களுக்கு மன்னிக்கிறதற்கு கிருபையையும் பலனையும் கொடுக்கணும்னு சொல்லி தாழ்த்தி உங்க கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டீமாஸ் வால்கமுத் என்பவருடைய reviveourhearts.com இருந்து எடுக்கப்பட்டது. Thank you. God bless you.